ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சூப்பராக ஒரு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறன்றதை பார்த்துலாம் வாங்க. நான் ஒரு 2 கட்டு அளவு உள்ள முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அண்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அதை பொரிய விட்டுறணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 பல் போல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்து வச்சுருக்கேன். 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 3யுமே போட்டு தாளிச்சிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரையை கண்டிப்பாக நம்மளுடைய மெனுவில் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லது. இதில் கண்டென்ட் ஆஃப் அயன் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பொரியலாவோ இல்லை பருப்பு போட்டு கூட்டாவோ இல்லை கடைஞ்சோ சாப்பிடலாம். எப்படி செஞ்சாலும் சரி முருங்கைக்கீரை டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே போட்டு தாளித்ததுமே வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இப்போ இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை போடும்போது அது நம்ம சொல் பேச்சு கேட்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போட்டு கொஞ்சம் நம்ம கலர அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வழிக்கு வந்துடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி தான் தேவைப்படும். ஸோ 1/2 டம்ளர் மட்டும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கீரையை பொறுத்த வரைக்குமே ஓப்பனில் தான் வச்சு வேக வைக்கணும். என்றைக்குமே மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே கீரையுமே தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ்வலாக சாப்பாடுக்கு அரிசி யூஸ் பண்ணுவோம்ல, புழுங்கல் அரிசி, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக நுணுக்கி. இப்போ அதை ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் தேங்காய்க்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி அரிசி போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாகவும் கீரையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.